பிரைஸ் தி லார்ட். இன்று ஜீவாப்பம். மத்தேயு 16 அதிகாரம் 1 பரிசேரும் சதுசேரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பரிசேரும் சதிசேரும் அவரிடத்துல வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை வேணும், எங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு கேட்குறாங்க. பாருங்கள், இவங்க வந்து இந்த பரிசேரும் சதுசேரும் இவங்க வந்து ஆண்டவர் விசுவாசிக்காதவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூடவே இவங்களும் போவாங்க. போய் இவர்கிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம், என்ன குற்றப்படுத்தலாம், ஏதாவது பேச்சில் ஏதாவது காரியத்தில் இவர் சிக்குவாரா, அதை வச்சு இவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த குற்றப்படுத்துறதுக்கு அப்படியே தான் அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட ஒரு அடையாளத்தை கேட்குறது அவரை சோதிக்க முடியா அவர் சோதிக்க முடியாதான் அடையாளத்தை கேட்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கிறவங்க சீசர்கள் எந்த அடையாளத்தையும் கேட்கல. ஏன்னா இந்த பரிசேர் சதுசேர் வந்து ஆண்டவர் விசுவாசிக்காத ஜனங்கள். சீசர்கள் ஆண்டவர் விசுவாசித்து வசனத்துபடி வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்து ஓடக்கூடியவர்கள். ஆண்டவர் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட எந்த அடையாளத்தையும் அவங்க கேட்கல. இந்த அடையாளத்தை இவங்க கேட்குறதுனாலே இவங்க வந்து விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறனால தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காமல் இருக்கிறனால தான் அவங்க வந்து அடையாளத்தை தேடுகிறதா இருக்காங்க. ஆண்டவரை அந்த இது அவங்க வசனத்திற்கு படி அவங்க இல்லாதபடி, வசனத்துக்கு செவி கொடுக்காதபடி, அவங்க மேலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடி, இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு சீசர்கள் விசுவாசித்தாங்க. ஆனால் இவர்கள் தேவகுமாரன்கிறத விசுவாசிக்கலை. இந்த பரிசேரும் சதிசேரும் நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். பரிசேர் சதிசேர் வேத பார்க்கிறவங்களா அவங்களுடைய பார்த்திங்கன்னா அவங்களோட காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க இது கொஞ்சம் கூட அவங்க விசுவாசத்தில் இல்லாமல் அப்படியே அவங்க வந்து சுயத்தில் செய்கிற காரியங்கள், அவங்க சுயத்தில் எடுக்கிற முடிவுகள் அநேகமாக இருக்கிறது. அவர்கள் வந்து மாமிச திங்கிங்கோடு இருக்கிறனால தான் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்குறாங்க. எவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. எங்கே இருந்தாலும் கூட தான் போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு அப்பையும் கண்கள் திறக்கப்படலை. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டோடைய மகிமையின் அந்த வல்லமைகள் அதெல்லாம் அவங்களாக்க உணர்வு இல்லாதவர்களாக இருக்காங்க. அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய அந்த சீசர்கள் ஆண்டவரை வழிபடுறவங்க அவங்களாம் கிடைக்கிற நேரத்தை ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணி வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்தனால தான் அவங்களால் ஓட முடிஞ்சது. அவங்க அடையாளத்தை ஒருபோதும் ஆண்டோட்ட வேணும்னு சொல்லி அவிசுவாசமாக அவங்க கேட்கல. இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளோடு பேசுவது என்னென்றால், நம்ம வந்து ஆண்டோட்ட ஒரு அவிசுவாசமாக ஆண்டவரே எனக்கு அடையாளத்தை காண்பீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. இந்த வேறு பரிசேர் சதிசேர் இவங்க தான் ஆண்டோட்ட அடையாளத்தை கேட்டாங்க. நம்ம அப்படி கேட்குறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்போது ஆண்டவர் நேர்த்தியாக நம்மளை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இவ்வேளையில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மகிமையாய் நம்மளை நடத்துவார். இவ்வேளை நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பெற ஆரோக்கியத்தை நடத்தினரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வேளை கூட இந்த வாசித்த வேதவசனப்படி ஆண்டவரே அப்பா, தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அடையாளத்தை கேட்கக்கூடாது ஆண்டவரே, உம்மண்டையில் கேட்கக்கூடாது ஆண்டவரே அப்பா. உம்மீது முழுமையான விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்காங்க கர்த்தாவே. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உமக்கு
உமக்கே சொந்தமாண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, நீர் அப்படியே அப்பா எங்களை பாதுகாத்துக்குள்ள ஸ்தோத்திரம். உடைய பிரசனத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெரிய கரங்களை சேவக்க ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.